அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம முறையாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, மிக நீண்ட வருடங்களாக இந்த எக்ஸாம் எழுதி ரொம்ப பேருக்கு மறந்தே போயிருக்கோம். அந்த அளவுக்கு இழுன்னு இழுத்து இன்றைக்கி அதனுடைய ஃபைனல் இதை ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கு. ஃபைனல்னு இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கு. அது என்ன எக்ஸாம் பார்த்திங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2. அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸாமு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கேஸ் போட்டு அது அப்படியே போய் ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ரிசல்ட் வராமல் அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா கடந்த வருடம் தீர்ப்பு வெளியாச்சு. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டீட்டெயில்டாக. ஸோ கடந்த வருடம் டிசம்பர் மாதம் தீர்ப்பு வெளியாச்சு. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் தீர்ப்பு வெளியிட்டாங்க. அது அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இதில் நிறைய குறைபாடு இருக்குது. குவாலிஃபிகேஷனில் சம் கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு வழக்கு இருக்குது. அப்புறம் பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு வழக்கு இருக்குது. இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது. ஒவ்வொரு வழக்கையாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டே லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இது குறித்து மேலும் காலதாமதமாக்காமல் டிஎன்பிஎஸ்சி ஒரு குழு மாதிரி ஒன்றை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் மூலமாக அதை இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அதனுடைய இதில் கொடுத்துருந்தாங்க. 12 வாரத்துக்குள்ளே அவங்க மற்ற ப்ராக்ரஸை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு வழக்கு போட்டு அது இதாகி அப்புறம் இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே என்ன பண்ணுங்கள், ஒருத்தரை நியமித்து அவங்க மூலமாக இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக உள்ள குறைகளெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி ஒரு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியான 12 வாரங்களில் அடுத்த ஸ்டெப் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவங்க கோர்ட்டில் இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு அறிக்கையை விடுறாங்க. என்ன அறிக்கை விடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உள்ள உத்தரவின்படி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, திருமதி ஃப்ரான்சிஸ் மரியா பூவி ஜாயின்ட் செக்ரட்டரி அஸ் நோடல் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ரான்சிஸ் மரியா பூவி மேடத்தை நோடல் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இந்த பெட்டிஷனர்ஸு அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளைண்ட்னுடைய அப்ளிகேஷன் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம்மந்தமாக அவங்க இந்த இதுக்கு அவங்கள ஒரு ஆஃபீஸராக இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக உள்ள சந்தேகங்கள் குறைகளை அவங்ககிட்ட பதிவு பண்ணலான்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அவங்கள நோடல் ஆஃபீஸர் அவங்க ஜாயின்ட் செக்ரட்டரி டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க மூலமாக இந்த இது போய்கிட்டு இருந்துச்சு. இது நடந்து இது அனௌன்ஸ் பண்ணியே ரொம்ப ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ ஃபைனலாக மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோட சிபி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் உள்ளே கிளிக் பண்ணால் யாரும் தெரியல. ஸோ வரவும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் இன்றைக்கி வெளிவரும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்தோடனே நம்ம அப்லோட் பண்ணலாம். இது ரொம்ப நாளாக நீண்ட வருடங்களாக நடைபெற்ற கேஸு. நம்ம ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஜேடிஓவுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கே நமக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுங்கிறோம். 2018 இங்கே இருக்குது, 24 இங்கே இருக்குது. பார்த்துங்க, அப்படியே இழுத்து போய் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்ம நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறது நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். அது எந்த வகையில் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.